Hello friends, welcome to உணவே உயிர். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான திணை பாயசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற திணையை சேர்த்துக்க போகிறோம். நான் 5 டேபிள் ஸ்பூன் திணையை இதில் சேர்த்துருக்கிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். நான் 3 வாட்டி இதை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். இப்போது கழுவி எடுத்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். இதில் 3 கப் அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துக்க போகிறேன். அதாவது 200 ml கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இது 4லேருந்து 5 விசில் வேக விட்டு எடுத்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி பத்தாது. இது கரெக்டாக வெந்து வர அளவுக்காக தண்ணி தான் நம்ம வச்சுருக்குறோம். இப்போது இதை விசில் வச்சு எடுத்துடலாம். 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி கரெக்டாக சேர்த்துருக்குறோம். பாயாசம் செய்கிறதால தண்ணி பத்தாது. அதனால் மேல் கொண்டு நம்ம தண்ணியையும் சேர்த்துக்கலாம். முதலே தண்ணி சேர்த்து விசில் விடும் பொழுது வெளிலலாம் தெறிக்கும். அதனால தான் நம்ம திட்டமாக தண்ணி வச்சுருக்குறோம் முதல்ல. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துக்க போகிறோம். நான் 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். 5 பீஸ் முந்திரி பருப்பை உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற திணையும் பச்சை பயிரையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டதும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தேவைப்படுறவங்க சர்க்கரையும் இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை இது கூட சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இது 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துடட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது 5 நிமிஷம் கொதிச்சா சரியாக இருக்கும். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவுமே சத்தான சுவை மிகுந்த திணை பச்சைப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.